வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 30ஆம் தேதி ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று வசந்த நவராத்திரி ஆரம்பம். புரட்டாசி மாதம் அமாவாசையான மறுநாள் ஒரு நவராத்திரி வரும். அதற்கு பெயர் சாரதா நவராத்திரி என்று பெயர். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச நவராத்திரி. புரட்டாசி மாசத்துல நவராத்திரி வரும், கொலு வைப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு அம்பிகைக்கு நடைபெறும் நவராத்திரியில அப்படின்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போல பங்குனி மாதத்திலும் அமாவாசையான மறுநாள் முதல் 9 நாட்களுக்கு ஒரு நவராத்திரி வரும். அந்த நவராத்திரிக்கு பெயர் வசந்த நவராத்திரி. இந்த வசந்த நவராத்திரியில் வர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சக்தி கணபதி விரதம் என்று ஒரு விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சக்தி கணபதி விரதம். இன்று யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு, வசந்த நவராத்திரி விழா ஆரம்பம். அம்பிகைக்கு மொத்தம் 4 நவராத்திரி ஒரு வருஷத்துல. ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்களுக்கு தெரியும், 4 நவராத்திரி ஒரு வருஷத்துல. ஆணி மாதம் அமாவாசையான உடனே ஒரு நவராத்திரி, புரட்டாசி மாதம் அமாவாசையான உடனே ஒரு நவராத்திரி. அது எல்லாருக்கும் தெரியும். புரட்டாசியில வர நவராத்திரி தான் ரொம்ப ஃபேமஸ். கொலுவெல்லாம் வைப்பாங்க. மார்கழி மாதம் அமாவாசையான மறுநாளிலிருந்து மற்றொரு நவராத்திரி. பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து வசந்த நவராத்திரி, யுகாதி பண்டிகை. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நமது சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உடன்பிறவா சகோதரர்கள். தமிழ்த்தாயுடைய தங்கச்சி தெலுங்கு தள்ளி, சித்தி. நமக்கு தமிழ் தாயி, தெலுங்கு தள்ளி சித்தி. தெலுங்கு மாதா சித்தி உறவு. நமக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் சித்தி யாருன்னா தெலுங்கு மாதா. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு. 4 கிரக சேர்க்கை மீனத்திலே. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். பொதுவாக 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் சுக்கிரனுக்கு 2 இடங்களிலே மறைவு கிடையாது என்ற ஒரு சிறப்பு விதி, ஸ்பெஷல் எக்ஸம்ஷன். எங்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னா 8th ஹவுஸ் அண்ட் 12th ஹவுஸ் மறைவு ஸ்தானம் கிடையாது வீனஸ்க்கு. 8ல் இருந்தாலோ 12ல் இருந்தாலோ அது மறைவு அல்ல. சுக்கிரனுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல். எனவே இன்றைய நாள் நல்ல நாள். மேஷத்திற்கு நல்ல நாள். மேஷ ராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இன்று நிச்சயமாகும். எனவே உங்களுடைய திருமணம் இப்பொழுது தீர்மானிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷராசினருக்கு அதிலே நல்ல வருமானம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. பதவி உயர்வு உங்களை தேடி வரும். நீங்கள் பதவியை தேடி செல்ல மாட்டீர்கள். பொதுவாக மேஷ ராசிக்காரங்களாம் போய் லாபிங்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அந்த பட்டம் கொடு, பத்மா அவார்டு கொடு, இந்த அவார்டு கொடு, இல்லை யாரையும் போய் கேட்கவே மாட்டாங்க. வாயை திறந்து எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்க மாட்டாங்க. மேஷம் விருச்சிகம் இது ரெண்டும் கொஞ்சம் கெத்தான ஆளுங்க ராசிக்காரங்கெல்லாம். அவங்க ஆப்ளிகேஷன்னு போக மாட்டாங்க. யூஸ்வலாக யார்கிட்டையும் போய் பல்ல காமிச்சிக்கிட்டு தலையை சொரிஞ்சிட்டு ஹிஹி எனக்கு இதை கொஞ்சம் பண்ணுங்களான்னு அந்த மாதிரிலாம் பழக்கமே கிடையாது மேஷத்துக்கு. மேஷம்னா அப்படி ஜம்மன் அப்படி ஒரு ராஜா மாதிரி, அந்த தரணி ஆடுமாங்களே அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி அப்படி உட்காந்துருப்பாங்க. அவங்கள தேடி தான் மற்றவங்க வரணும். அவங்க யாரையும் தேடி போக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் உண்டு. இன்னைக்கு இருக்கிற கிரக நிலவரப்படி உங்களை தேடி யோகங்கள் வருகின்றன. உங்களை தேடி நன்மைகள் நடைபெறப் போகின்றன. குடும்பம் அமைதியாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். தன காரகன் 2ஆம் இடத்திலே இருக்கிறது. தனஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. எனவே தனலாபத்தை பார்க்க போகிறீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 11ஆம் இடத்திலே 4 கிரகங்கள், சூரியன் சந்திரன் சுக்கிரன் ராகு.
4 கிரகம் 11ஆம் இடத்துல ஒன்னா சேர்ந்துருக்கு. அதுல ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் 11ல். பெரிய யோகம் இது. அதனால இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது நடக்கும். நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இப்பொழுது கிடைக்கும். புதிதாக வண்டி வாங்க வேண்டும். இருக்கும் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது என்ன நம்பர்ல வண்டி வாங்கலாம், என்ன கலர்ல வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பீங்க. புதுசா வண்டி வாங்க போறீங்க, நகை நட்டு வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள், வீட்டிற்கு உபயோகமான ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற குளிர்சாதன பெட்டிகளை வாங்க போகிறீர்கள். இதுவரை அந்த வசதிகள் இல்லாதவர்கள் இப்பொழுது முதலாக வாங்குவார்கள். ஏற்கனவே உள்ளவர்கள் அது பழசாயிடுத்து, அதை கொடுத்துட்டு புதுசா வாங்கலாம், பெருசா வாங்கலாம். எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் இந்த விண்டோ ஏசி வச்சுட்டு இருக்கிறது? 2 டன் ஏசி வாங்கி அப்படியே செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே நீங்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி குழு வசதியை ஏற்படுத்தி கொள்ள ஏற்ற நேரமாக இது விளங்கும். மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிதன ராசிக்கு யோகம். 10ஆம் இடத்தில் எவ்வளவு கிரகம் சேர்ந்தாலும் அது நல்லதுதான் செய்யும். தீமை செய்யும் கிரகம் கூட 10ல் இருந்தால் அது தீமை செய்யாமல் போயிடுமா. தீமை செய்ய அதுக்கு விருப்பம் இருக்காது. 10ஆம் இடத்திலே உள்ள கிரகம் தீமை செய்யாது. 11ஆம் இடத்திலே இருக்கும் கிரகம் நன்மை செய்யும். அதனால 10ல் 11லாம் நிறைய கிரகம் இருந்தால் அதெல்லாம் பெரிய யோகம். இப்ப பாருங்க, மிதுன ராசிக்கு இன்னைக்கு 4 கிரகம் சேர்ந்திருக்கு 10ஆம் இடத்துல. அதனால ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் எல்லாம் இப்பொழுது ஏற்படும். தொழிலில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். புதிதாக ஏதேனும் தொழில் ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். புதிய ஆர்டர் வரும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், புதிய பிசினஸ் செய்வீர்கள், வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 3-12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது. 3, 12, 3rd ஹவுஸ், 12th ஹவுஸ், 3, 12 இந்த 2 வீடுமே மறைவு ஸ்தானம். அதற்கு அதிபதி புதன். புதன் இப்ப எங்க இருக்கு? 8ல் இருக்கு. இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது. ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் அது விபரீத ராஜயோகம். கடகத்திற்கு இப்பொழுது அந்த யோகம் வந்திருக்கிறது. எனவே மாணவர்களெல்லாம் பாஸ் பண்ணுவானா இந்த வருஷம், இவன் இப்படி ஊரை சுத்துறானே அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பார்த்தா 99 மார்க் வாங்கிட்டு வருவான். அப்பா கேட்பார், என்னடா ஏதாவது நம்பரை மாற்றி எழுதிட்டியா, வேற யார் மார்க்காவது உனக்கு வந்துருத்தா, நீயா இவ்வளோ பெரிய மார்க் வாங்கின அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி கல்வியிலே இப்பொழுது ஏற்பட போகிறது. கடக ராசி மாணவ மாணவியர்லாம் கல்வியிலே கரை கண்டவர்களாக வெகு சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். புதிய முயற்சிகளில் எதிலும் இன்றைய தினம் நீங்கள் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள், வேலைகளை செய்யுங்கள். உங்கள் வேலைகளிலே நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் ஈட்டுவீர்கள். அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களை புகழ்வார்கள். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் ஜாக்கிரதையா இருக்கணும், பேசக்கூடாது. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. யாரை பற்றியும் அனாவசியமா நீங்க கமெண்ட் பண்ணவே கூடாது. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவில் சும்மா பொழுதே போகாமல் சில பேர் திட்டிகிட்டு இருப்பான். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவான், யாரையா விட்டு திட்ட வைப்பான். ஏய், எனக்கு அந்த ஆளை பிடிக்காது, அவனை நீங்களாம் சேர்ந்து திட்டுவிடா நல்லா அப்படின்னு கலைப்பு விட்டு அவன் ஒதுக்கிடுவான். இவங்கெல்லாம் திட்டுவாங்க. அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது, திட்டுறதுக்குன்னே காசு கொடுத்தா திட்டுவாங்க. அந்த மாதிரி யாரும் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் பேசாமல் இருங்கண்ணா, கம்முன உட்காருங்க. ஒரு கார்னரில் போய் கம்முன உட்காரணும். இன்னைக்கு தேவையில்லாத ஊர்வம்பு, யாருக்குமோ சண்டை, எக்ஸுக்கும் ஒய்க்கும் சண்டைன்னா உங்களுக்கு என்ன சார் வந்தது? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், யார் ஜெயிக்கிறான், நீங்கள் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்கண்ணா.
நீங்க எதுக்கு போய் அதுல தலையிடணும்? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இன்னைக்கு இன்டர்ஃபியரே ஆகக்கூடாது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. எனவே இல்லறம் நல்லறமாக நடைபெறும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைவார்கள். உங்களுக்கு ஒரு ஊர்ல வேலை, உங்க ஒய்ஃபுக்கு இன்னொரு ஊர்ல வேலை, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு மறுபடியும் 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ். 2 பேரும் ஒரே ஊருக்கு வந்து வேலை பார்க்குற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால ஃபேமிலி வந்து இத்தனை நாளாக பிரிஞ்சு இருந்தது. வீக்கெண்டில் பார்த்துட்டுலாம் இனிமேல் ஒன்றா சேர்ந்தே இருக்கலாம், எப்போதும் சேர்ந்து இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக இணைவார்கள். ஏதோ சண்டை சச்சரவு மனஸ்தாபம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தையே இல்லைன்னா இப்போ அதெல்லாம் சரியாயிடும். அவங்க 2 பேருக்குள்ள பேசி சமரசம் பண்ணிட்டு there is any major problem between the couple, they will reconcile and get reunited now. அத்தகைய ஒரு அற்புதமான நல்ல நேரம் வந்திருக்கிறது. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய நல்ல நேரம். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள், உங்களை நேசிப்பார்கள், உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்களின் அறிவுரைகளை மற்றவர்கள் கேட்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ஆகிய இரண்டுமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரமாக இது விளங்குகிறது. எனவே மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை வியாழ பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது உங்களுடைய பேச்சு எடுபடும். நீங்கள் சொன்னால் அதை மற்றவர்கள் கேட்பார்கள். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள். குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், பொருளாதாரம், அலுவலக பணிகள் என அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 9 குடைவனும் 7 குடைவனும் 5ஆம் இடத்திலே ஒன்றாக சேர்க்கை. 9 குடைவன் சந்திரன், 7 குடைவன் சுக்கிரன். சந்திரனும் சுக்கிரனும் 5ஆம் இடமான மற்றொரு திரிகோணத்திலே இணைந்திருக்கின்றன. இது ஒரு பெரிய யோகம். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 7 குடைவன் 5இல் உச்சம். 9 குடைவனும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறது. 5, 7 குடைவர்கள் பரிவர்த்தனை. 5 குடைவன் 7இல், 7 குடைவன் 5இல். அது இன்னொரு பெரிய யோகம். ராசியை குரு பார்க்கிறது. அது இதை காட்டிலும் மிகப்பெரிய யோகம். 7ஆம் இடம் வலுப்பெற்றால் பொதுவாக குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல் 7ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் புகழ் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜோசியத்தில் நிறைய பேருக்கு இது தெரியணும். அதுக்காகத்தான் அதை ரிப்பீட் பண்ணி சொல்றேன்னா, 7ஆம் இடம்தான் ஒரு மனிதனின் புகழை குறிக்கிறது. இவர் புகழ் பெறுவாரா, ஜாதகத்தை கொடுத்து இவர் புகழ் பெறுவாரா, இல்லை சாதாரணமாக ஏதோ சம்பாதிச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாரா? சம்பாதிக்கிறது வேற, புகழ் அடைகிறது வேற. சில பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்கள யாருக்கும் தெரியாது, வெளியிலலாம் தெரியாது. சில பேர் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருப்பான். அவன் ரோட்டில் நடந்து போனான்னா யாருமே அவனை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அந்த ஃபேஸ் வந்து அவனோட ஃபெமிலியராக இருக்காது. அவன் பேரை சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க, யார் அவர் என்ன பண்ணுறாரு. சில ஃபீல்டில் சில பேர் தான் வெளியே தெரிகிற மாதிரி இருப்பாங்க. வெளியே தெரியும்னா எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நேம் தெரியணும். அந்த புகழ் மற்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் அந்த பெயராவது தெரிந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு புகழ் கிடைக்க வேண்டுமானால் 7 குடைவன் வலுத்தால் தான் கிடைக்கும். இப்பொழுது வலுத்திருக்கிறது, உச்சமடைந்திருக்கிறது 5ஆம் இடத்திலே 9 குடைவனோடு இணைந்து. எனவே விருச்சிக ராசியினருக்கு மிகப்பெரிய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு கற்கண்டாய் தித்திக்கும். ஈருடல் ஓரியிர் என்பது போல அவர்கள் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பலாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ரேப்போ, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அருமையான ஒரு இந்த ஜோடியை பார்த்து மற்றவங்கலாம் பொறாமப்படுவாங்க. ஐயோ இவ்வளோ ஒத்துமையா அவங்க 2 பேரும் என்ன அப்படி இருக்காங்களே அப்படின்னு அவங்க வந்து நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஒற்றுமை, அந்த மாதிரி ஒரு அன்னோன்யம், புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங், நெருக்கம்ங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. மனசளவில் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாக்கி மற்றெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு இணக்கம், கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள்.
குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற தனுசு ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். கருத்தரிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. எனவே இது ஒரு மிக சிறப்பான நேரம், நல்ல நேரம். புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதி ஆகிய இரண்டுமே நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. எனவே புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ரீதியான முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் யோகம். சுற்றுலா சென்று வருவதற்கு இப்பொழுது ஆசை ஏற்படும். ஏதாவது ஒரு ஊருக்கு ஃபேமஸான ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், ஹில் ஸ்டேஷன் போகணும்னு ஆசைப்படுவீங்க. எங்கே போகலான்னு ஒவ்வொருத்தரையாக கேட்பீங்க. குலு மணாலி போகலாமா, குலு போகலாமா, மணாலி போகலாமா, ஜம்மு போகலாமா, காஷ்மீர் போகலாமா, லடாக் போகலாமா, வேற எங்கேயாவது போகலாமா, இல்லை டேராடூன் போனாக்கா அங்கேருந்து ஏதோ 2-3 ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்காமே, அதுக்கு எதுக்காவது போகலாமா டேராடூன்லேருந்து, இல்லை ஹரித்வார் ரிஷிகேஷ் போகலாமா, எங்கே போகலாம், இல்லை ஊட்டி கொடைக்கானல் எதுலையாவது போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாமா, ஏற்காடில் போய் ரிசார்ட்டில் தங்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. கிளம்பிடுவீங்க. எங்கேயாவது போயிட்டு குழுகுழு வாசத்தில் போய் ஒரு வாரம் நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஏபிசி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு உடம்ப தேத்தின்னு வருவீங்க. ஏபிசி ஜூஸ் தெரியுமா? இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதான் ஏபிசின்னு பேர். ஆப்பிள் ஏ, பீட்ரூட் பி, கேரட் சி, ஏபிசி, இது மூணையும் போட்டு ஜூஸ் அடித்து சாப்பிட்றது. இப்போ நல்லா வசதியாக இருக்கிறவங்கலாம் தான் சாப்பிட்றாங்க. உடம்பு கொஞ்சம் வீக்காக இருந்தால் டாக்டர்ஸே இப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏபிசி ஜூஸ் சாப்பிடுங்க, சர்க்கரை போடாதீங்க, உங்களுக்கு சுகர் ஏறிடும், ஏபிசி ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லா தேரும் அப்படின்னு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி டைம் இப்போ போய் ஜாலியாக போய் எங்கேயாவது ஒரு குழு மலைவாசஸ்தலத்தில் போய் காட்டேஜ் எடுத்துக்கிட்டு தங்கி டெய்லி 2 வேளை ஏபிசி ஜூஸ்லாம் குடித்து பசும்பாலில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கற்கண்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மஞ்சப்பொடியை லேசாக தூவி சூடாக நைட்டு பால், பாதாம் பால், அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஜம்முன உடம்பை தேத்திட்டு வர போகிறீங்க. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களெல்லாம் உற்சாகமாக இருப்பார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் நல்ல யோகம். ராசிக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 7 குடைவனும் சுக்கிரனும் இணைந்ததால் திருமண தடை விலகும். யாருக்கா கல்யாணம் ஆகாம இருந்தா கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்ப கல்யாணம் நிச்சயம். அடுத்த மார்ச் வரை ராசியிலேயே சனி இருக்கே, கல்யாணம் பண்ணலாமா? நல்ல இடமா இருந்தா நிச்சயம் பண்ணிட்டு அடுத்த மார்ச்ல கல்யாணம் பண்ணுங்க. ராசியை சனி கடந்து செல்கிறது. அது ராசிநாதன் தான், கெடுதல் செய்யாது. இருந்தாலும் கல்யாண விஷயமாச்சே பார்த்து பண்ண ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால பண்ணிடுங்க, நிச்சயம் பண்ணி வச்சிருங்க. இப்போ நல்ல வரன் வந்தோன்னா நிச்சயதார்த்தம் பண்ணி முடிவு பண்ணிடுங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஏப்ரலில் வைங்க, இல்லை அடுத்த மார்ச் 6 சனி பயிற்சியான பிறகு வைங்க. மார்ச்சில் ஏதாவது வைங்க. 1 வருஷம் டைம் ஆக்கிங்க. இந்த பங்குனியில் நிச்சயதார்த்தம், அடுத்த பங்குனியில் கல்யாணம். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. 9 குடைவன் 4ஆம் இடமான கேந்திரத்தில் இருப்பதால் யோகம். 5 குடைவன் ராசியிலே வலுவாக அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். 9க்கும் 5க்கும் அதிபதியான கிரகங்கள் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்றிருப்பதால் சந்திரமங்கல யோகம். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நன்மை. பல்வேறு கிரகங்கள் நேரடியாகவும் அல்லது மறைமுகமாகவோ உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே மீன ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அலுவலக பணிகளை அழகாக முடிப்பீர்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு வழங்குவது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள். வெகு விரைவிலே அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.